ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 11 ஆஸ்திரியா. பாதி கிணறுகிட்ட வந்துட்டோம். வணக்கம் சபரீஷ். வழக்கம் போல ரேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுத்துருங்க, அப்புறம் கண்டிப்பா. சரசரன் பேச ஆரம்பிப்போம். எஸ். ஓகே, ஆசியாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ் சைடு வருவாங்க தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இன்னும் லீடராக தான் இருக்காரு, 216 பாயிண்ட்ஸ். நாரிஸ் வந்து இப்போ கொஞ்சம் கிட்ட வந்திருக்காரு இந்த ரேஸ்க்கு அப்புறம், 201 செகண்ட்ல இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. தேர்டு மேக்ஸ் 155. இந்த ரேஸில் ஃபஸ்ட்டு லேப்லேயே வெளியே போனதுக்கப்புறம் அவரோட வாய்ப்புகள் இன்னும் கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சேஃபாக சொல்லலாம், மெக்லாரனுக்குள்ளே தான் சண்டை, மேக்ஸால் 5th டைட்டில் அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரியல, என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ தேர்டில் மேக்ஸ் இருக்கார் 155. ஃபோர்த்து ரசல் 146 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமா கீழே வந்தோன்னா சார்ல்ஸ் மட்டும் 119. ஸோ மற்றபடி கீழே பெருசாக டாப் 3 and 4க்கு தான் கொஞ்சம் ஃபைட் இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி கீழே எல்லாமே நார்மல் தான். இதுதான் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மெக்லாரின் 417 பாயிண்ட்ஸ். அவங்க மெக்லாரின் முடித்த கேப் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு தான் பேசிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸோட பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து ஃபெராரி 210 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸே ஆல்மோஸ்ட் 207 பாயிண்ட்ஸு. தேர்டு வந்து மெர்சிடிஸு 209. ஃபோர்த் வந்து ரெட்புல் 162. ஸோ இப்போது ரெட்புல் போகிற போக்க பார்த்தோன்னா ஐ கெஸ் செகண்டுக்கு அவங்களால ஃபைட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ஸோ ஃபெராரியும் மெர்சிடிஸும் தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கணும் எப்படி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டாப் 4ல். கீழே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரம் ஆஸ் யூஷுவல் 6th to 9th. 6th வந்து விகார்ப் இருக்காங்க 36 பாயிண்ட்ஸு. 7th வந்து ஹாஸு 29 பாயிண்ட்ஸு. 8th ஏஎம்ஆர் 28. அலான்சோ நல்ல ஒரு ஸ்ட்ரீக்காக நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால் அவங்க கொஞ்சம் அந்த இதில் அந்த ஃபைட்டில் இருக்காங்க. அடுத்து சௌபர் 26 பாயிண்ட்ஸு. அவங்களோட வளர்ச்சியும் நல்லா கடந்த 3 ரேஸாக தரமாக செஞ்சதுனால அவங்களும் அந்த ஃபைட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது ஸ்டாண்டிங்ஸ், போத் டிரைவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, ரேஸ்குள்ளே போவோன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுக்கு அப்புறமா இப்போ தான் பெனல்ட்டிலாம் எதுக்கு, என்ன கைட்லைன் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்ற ஆவணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆவணத்தோட கோவணத்தை கொஞ்சம் உங்களால் உதிக்க முடியுமா? ஆமாங்க. ஸோ இது நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு. இப்போ ஏன் இதை ரிலீஸ் பண்ணாங்க, எலெக்ஷன் வேறு வருது. ரிலீஸ் பண்ணதுக்கு 2 நாள் முன்னாடி தான் கார்லோஸ் சைன்ஸ் சீனியர் வேறு, நான் பிரசிடென்சி கேண்டிடேட் அந்த இதிலேருந்து விலகிக்கிறேன், எனக்கு வேறு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அறிக்கையெல்லாம் விட்டு அவர் வெளியே போனார். ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய மூக்கு கண்ணு வாயெல்லாம் வச்சு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ கெஸ் அந்த எலெக்ஷன் இதனால தான் இவங்களே இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரியா தான் தெரியுது. ஸோ இதுதான் பாலிடிக்ஸ். மேல பல்ல போட்டு பேசுறாங்களா? ஆமா, சும்மாவே பேசுவாங்க. இவங்களும் கரெக்டா கோர்வையா ஒரு டைம் லைன் ஃபாலோ பண்றதுனால ரொம்ப ஈஸியா போயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ இதுதான் பாலிடிக்ஸ் சைட் ஆஃப் இட். டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இன்சைடில் ஓவர்டேக் பண்ணோன்னா எப்படி வந்து ஆக்சல் மிரருக்கு முன்னாடி இருக்கணும், அவுட் சைட்னா வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு கிட்டையோ அதை தாண்டியோ இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நார்மல் கைட்லைன்ஸு. ஸ்டூவர்ட்ஸ் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க, ரேசிங் 2 கார் வீல் டு வீல் ரேஸ் பண்ணும்போது என்னென்னலாம் க்ரைட்டீரியாஸ் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாக்குமெண்ட் பேசிக்காக. மற்றபடி இதில் ரூல்ஸோ இதுவோ எதுவும் கிடையாது. அந்த டாக்குமெண்ட்லேயே கிளியராக போட்டிருக்காங்க, என்ன ஆனாலும் எங்களோட டிசிஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஸ்போர்ட்டிங் ரெகுலேஷன் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் அதர் டாக்குமெண்டேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாக்குமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு கைட்லைன், எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளியராக அதில் போட்டிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஏன் ரிலீஸ் பண்ணலை, இதை ஏன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது பண்ணாங்க அப்படின்றது டு பி ஆனஸ்ட் தெரியல. பெனல்ட்டி கைட்லைன்ஸ் அப்படி வந்தோம் அந்த சைடு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி சில சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. எஸ்பெஷலி 2 பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் கட்டாரில் மேக்ஸுக்கு வந்து குவாலிஃபைங்கில் அன்னெசரியாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனல்ட்டி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த மாதிரியான தவறுகள் அந்த மாதிரியான சில்மிஷங்கள்லாம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பெனல்ட்டி பாயிண்ட்ஸ் கிடையாது, ராதர் சம் டைம் பேஸ்ட் பெனல்ட்டி.
அதை வந்து பெனல்ட்டி பாயிண்ட்டை எடுத்துட்டாங்க. அது ஒரு முக்கியமான சேஞ்ச். இன்னொரு முக்கியமான சேஞ்சு ஸ்பெயினில் நடந்த மாதிரியான இன்சிடென்ட். இப்போ வந்து ஒருத்தரை போய் இடிக்கிறது, கொலிஷன் காஸ் பண்ணுறது டெலிபரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 2 பெனல்ட்டி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 3 பெனல்ட்டி பாயிண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேச்சுக்கள் அகைன் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தது முன்னாடியே அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து ரேஸ் பேன் அப்பயே கிடச்சிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அதில் தெளிவாக என்ன போட்டிருக்காங்கன்னா டெலிபரேட் அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா டெலிபரேட்டாக பண்ணாங்க அப்படின்னு ஸ்டூவர்ட்ஸ் நம்பினா தான் இந்த பெனல்ட்டி பாயிண்ட். இந்த கேஸில் ஸ்பெயினில் மேக்ஸ் வந்து டெலிபரேட்டாக பண்ணல அப்படின்னு சொல்லி தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ சேஞ்ச் முன்னாடி பண்ணியிருந்தாலும் மேக்ஸுக்கு வந்து 3 பெனல்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குமா, ரேஸ் பேண்ட் கிடச்சிருக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எஃப்ஐயோட டாக்குமெண்ட்ஸை லிங்க் பண்ணுறோம் டைரக்ட் சைட்டோட. கண்டிப்பாக நீங்களும் மக்களும் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் புரியலனா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்கலாம். இது பிரிட்டிஷா இல்லையான்னு பார்ப்பாங்களா? கைட்லைன்ஸ்ல இருக்குங்களா? அது வந்து அது போடலைங்க, டைரக்டா போடலை. அது வந்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம், டைரக்டா போடல. குசுமா கரெக்டா கேள்வி. ஓகே, சூப்பர். மெக்லாரனுக்கு வழக்கம் போல அருமையான வேட்டை. பின்னாடி யாருமே இல்லை, தனி ஒரு உலகத்துல 2 பேர் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுல முன்னால முதல்ல ஓட்டினவர் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் நல்லவன் ஜெயிக்கணும் அப்படின்னு. பார்த்தா ஜெயிச்சிட்டாரு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு நாரிஸ் மேல. ஆப்வியஸ்லி இதை நம்ம போன வீடியோலயும் பேசணும். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் தவற ஒத்துக்கிற ஒருத்தர் ரேஸ் எல்லாம் ஜெயிச்சு ஒரு சாம்பியனானா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதற்கான அடித்தளம் அமைந்து விட்டது. அண்ட் இது ஒரு நல்ல கிரன்ச் பர்ஃபார்மன்ஸ். போன ரேஸ்ல சொதப்பினதுக்கு இது ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு கமெண்டேட்டர்ஸும் ஃபீல் பண்ணாங்க, அவரும் ஃபீல் பண்ணாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா FP1ல அவர் கலந்துக்கல. அலெக்ஸ் டன் அவரே செமையா ஓட்டினார், அவரே சூப்பரா ஓட்டினார். ஸோ அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. ஸோ FP1 வந்து நாரிஸ் மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க குவாலிலையுமே நாரிஸ் எப்போதுமே FP2 நல்லா பண்ணுவார், Q1 நல்லா பண்ணுவார், Q2 நல்லா பண்ணுவார். அந்த Q3 அப்படின்னு எழுதாமல் இருந்தால் கூட நல்லா சின்ன வயசுலேருந்தே டெஸ்ட்னா பயம் பார்த்து அந்த மாதிரி அந்த Q3னாலே கொஞ்சம் இது பண்ணிடுவார். இந்த வாட்டியும் பயந்துட்டே இருந்தேன், எல்லாம் நல்லா தான் பண்ணுவேன், Q3 என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு. பேங்கர் போட்டோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் பியாஸ்ட்ரி வாஸ் ஏபிள் டு கிவ் அ ஃபைட் இந்த ரேஸ். ஏன்னா நாரிஸோட குவாலி பார்த்தோன்னா ஹி வாஸ் வே ஹைட். அதாவது ரெட்புல் 2022-2023 எப்படி இருந்தாங்க, மேக்ஸ் எப்படி கொடூரமான லேப் டைம் செட் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு லேப் டைம் செட் பண்ணார். ரேஸு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் குடோஸ் டு பியாஸ்ட்ரி. ஸோ கம்மிங் டு நாரிஸ், சரியான எக்ஸிக்யூஷனுங்க. கனடாவில் நடந்தது அப்படியே பின்னாடி தூக்கி போட்டுட்டு புதைச்சிட்டு சூப்பராக இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவரோட ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் பியாஸ்ட்ரி ஓவர்டேக் பண்ணிடுவார். பட் ஆனால் சூப்பராக அவர் அந்த டிஆர்எஸை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்விட்சர் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் இஸ் சம்திங் விச் வி ஹவ் ஸ்போக்கன் அ லாட் அபவுட். நாரிஸ் வந்து கொஞ்சம் கிளவராக இருக்கணும், இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபைட்டு. ஸோ கொஞ்சம் கிளவராக பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலி அதை அவர் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர். ஏன்னா அதை செமையா பில்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதை விட்டுருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பியாஸ்ட்ரி விட்டுருக்க மாட்டார், போயிட்டு பறந்துட்டு இருப்பார். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி கருண் சந்தக் சூப்பராக சொல்லியிருந்தாரு, ஆஸ்ட்ரியா வந்து ஒரு விசித்திரம். ஸோ ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த ட்ராக்ல யூ வாண்ட் தட் ஸ்லிப் ஸ்ட்ரீம், பட் இன்னொரு செக்ஷன் ஆஃப் த ட்ராக்ல யூ லிட்ரலி ஹேட் இட். ஏன்னா அவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். ஸோ நம்மளால க்ளோஸாக ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பியாஸ்ட்ரி சில இடத்துலலாம் நாரிஸ் ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணார், டர்ன் 9ல். அந்த இடத்துல அந்த இடம் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்குது. அதை சூப்பராக மேனேஜ் பண்ணார் அப்படின்னு. பியாஸ்ட்ரியால் அதுக்கப்புறம் 4 10s வந்தார், 5 10s வந்தார், இந்த லேப் பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு பார்த்தா. பட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. பியாஸ்ட்ரி மட்டும் முன்னாடி இருந்திருந்தாரு, இல்லை நாரிஸ் ஏதாவது அந்த பர்டிகுலர் ஃபைட்டில் சொதப்பியிருந்தாரு அப்படின்னா முடிஞ்சிட்டு இருக்கும் நாரிஸ்க்கு. செகண்ட் ஸ்டிண்ட் ஆக்சுவலி நாரிஸ்க்கு செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா தேர்ட் ஸ்டிண்ட்ல வெறித்தனமாக துரத்த ஆரம்பிச்சார், விடவே மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பேக் மேக்கர்ஸ்லாம் நடுவில் வந்து ஜங்குமுகுன்னு ஆடிட்டு இருந்தாங்க. அது வேற ஒரே காமெடியாக போச்சு. நாரிஸ் ஏதோ பண்ணிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு தப்பு தான் அந்த டர்ன் 9ல் நான் சொன்ன ஒரே ஒரு தப்பு. மற்றபடி வேற எந்த தப்புமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் எனக்கு தெரிஞ்சு செமையாக ஓட்டினாருங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டிண்ட்டு.
ஒரு சின்ன தப்பு கூட ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் ஸ்டண்ட்ல அவர் பண்ணவே இல்லை. அவர் குவாலியில சூப்பரா சொல்லியிருந்தாரு, விச் சம்ஸ் அப் நாரிஸ் ஆஸ் அ ஹோல். இஃப் ஹி எக்ஸிக்யூட் சம்திங் பிரிட்டி வெல், தட் வில் பி சோ குட். ஒரு சமயம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா தட் வில் பி சோ குட் ஆர் தட் வில் பி ஈக்குவல் டு டாப் லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பேசிக்காக கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. குவாலியில் அதை ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு பேட்டியில். இதை மட்டும் அவர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டாரு. இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாருன்னா வி ஹாவ் அ ட்ரூலிங் சாம்பியன்ஷிப்புங்க. கம்யூனிகேஷன் வித் ஹிஸ் ரேஸ் இன்ஜினியர் செம பெட்டரா இருக்கு. அவருக்கு தேவையான போது அவர் கேட்கிறாரு. அவரோட ரேஸ் இன்ஜினியர் வில்லு வந்து சூப்பரா சாண்ட்விச் பண்ணுவாரு. அவருக்கு சொல்லுவாரு, ஒரு நல்லது ஒரு கெட்டது சொல்லுவாரு. ஆனா சொல்லி முடிக்கும் போது நல்லது சொல்லி தான் முடிப்பாரு. இங்க டர்ன் 1 and 3 இம்ப்ரூவ் பண்ணலாம், பட் பேஸ் இஸ் ரியலி குட் அப்படின்ற மாதிரி நல்லா சாண்ட்விச் பண்ணி சொல்றாரு. பிளஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஆன் த ஜாப் ட்ரைனிங் நிறைய இருக்கு, விச் இஸ் குட். அண்ட் நாரிஸும் செமையா கேட்டுக்கிறாரு. போன வருஷம் முந்தின வருஷம்லாம் எஸ்பெஷலி நீங்கள் பாயிண்ட் பண்ணுவீங்க, த கம்யூனிகேஷன் பிட்வீன் நாரிஸ் அண்ட் வில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி லைட்டாக லேஷ் அவுட் பண்ணுறாரு, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் இது பண்ணுறாருன்னு. ஆமாம், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிட்டாரு. அதெல்லாம் செம டெவலப்மெண்ட். இன்றைக்கி ஆக்சுவலி நல்லா நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஏதாவது கத்துவாரோ நாரிஸ் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே பேசிக்காக சொல்லலை. இப்போ ஏதாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி இப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா அதை பற்றி அவர்லாம் எதுவுமே பேசலை. ஹீ ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு he was trying to implement that. அதெல்லாம் வெறித்தனமான டெவலப்மெண்ட்டுங்க. அதெல்லாம் செம கிளியரா கேட்டாரு, எங்க பேஸ் குறையுது பிஎஸ்டிக்கும் எனக்கும், நான் எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், செம்ம பயங்கரம் அதெல்லாம். ஸோ அப்படியே பிஎஸ்டிக்கு வந்தோம் அப்படின்னா குவாலி முடிச்சுட்டே சொன்னாரு, ஐ நோ ஒன் திங், ஐ எம் நாட் கோயிங் டு ஃபினிஷ் தேர்ட். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு ரேஸ் முடியும் போதுதான் பெஸ்ட் லைன். After all these years, Alpine still found a way to fuck with me அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் சாம. அதான் நிறைய ஒன்லைனர். அதுக்கப்புறம் இப்போ இந்த செக்டர்ல வந்து டர்ட்டியார் வரப்போதுனா லைன் வேற மாதிரி எடுத்துக்கிட்டு செம டைட்டா ஓட்டினாரு. ஸோ he was never trying to just go and pressure Norris, but then he took his own time. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா we could have had a different result. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் the charm and the charisma he carries வேற லெவலுங்க. அப்பா லைக் என்ன சொல்றது, மேக்ஸை வந்து அசைக்க முடியும் அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் லூயிஸ்க்கு அடுத்து ஐ கெஸ் ஒன்லி பியாஸ்ட்ரி கேன் டூ. என்னதான் எனக்கு லாண்டோ ஜெயிக்கணும், லாண்டோ அந்த லெவல் அப்படின்னாலுமே ஐ டோன்ட் திங்க் லாண்டோ கேன் டூ தட். பட் ஆஸ்கர் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. அந்த காம்னஸ்ஸு, அந்த ப்ரெசன்ஸு, என்ன நடந்தாலும் சரி காமாக ஒரு பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணணுமோ அந்த ஃபர்ஸ்ட் லேப் அந்த டர்ன் 1ல அவர் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார். செகண்ட் வந்தார், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட்டாக ஒரு 2 லேப் தள்ளி போயிருந்தாலும், அஃப்கோர்ஸ் ஃபெராரிக்கு பேஸ் இல்லை, லெட்ஸ் சே தட் சார்ல்ஸ் செகண்ட் இருந்தாலுமே ஒரு 2-3 லேப் ஆயிருந்துச்சுன்னா நாரிஸ் போயிட்டு இருப்பாரு. நாரிஸ் வந்து போயிட்டு இருப்பாரு, ஆஸ்கர் வந்து டயர் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். கரெக்டாக அந்த டர்ன் 1லயே தட்டி தூக்கிட்டாப்புல சூப்பரா. அதெல்லாம் வெறித்தானவங்க. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னா, இவர் வந்து சொல்லுவார், பியாஷியோட என்ஜினியர் வந்து நமக்கு பிட்வால்லேருந்து ஃபீட்பேக் வந்தது, அந்த பர்டிகுலர் மூவ் அட் த லேப் 18 or 19 or 20 வாட் எவர், அது வந்து இட்ஸ் டூ க்ளோஸ் ஃபார் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பாரு. அப்போ பியாஷி எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி டெட் வந்து கருண் சாந்தவ் கிட்ட கேட்பார், உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவர் என்ன இது பண்ணுவார். கருண் சாந்தவ் சொன்னார், இந்த மாதிரி ஐ கெஸ் he would have said it's fair enough because that was very close. அது வந்து 50-50 தாண்டி அது பேசிக்கா கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் வந்து அது பேசிக்கலி லஞ்சு தான். ஆமா, கார் நிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து அது கொஞ்சம் அவர் போயிட்டாரு அப்படின்னு பியாஷிக்கே தெரியும். ஸோ இவள் அக்ரி அப்படின்ற மாதிரி கரெக்டா ரேஸ் முடியும் போது ஆஸ்கர் செமையா அதை ஒத்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சாமாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ஹியூமன்ஸ். ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எப்பயாச்சும் பிரச்சனை நடக்கும் போது யாராவது ஒருத்தர் ஏதாவது வாய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யாருமே வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே எல்லாமே ஆனந்தம் படம் மாதிரி சூப்பராக போகும்னு சொல்ல முடியாது, ஏதாவது நடக்கும். பட் ஸ்டில் 2 பேரும் ஹவு தே கேரி தெம் செல்வ்ஸ், ஹவு தே ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஹிப்போக்ரிசம் கொஞ்சம் நார்மலைஸ்டாக இருக்கும் F1 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது 2 பேருமே காட்டுறது இல்லை, விச் ஐ லவ். அண்ட் மெக்லாரன் ஆர் கிரியேட்டிங் அன் என்வாயன்மெண்ட்
வேர் தே கேன் பி லைக் தட். சூப்பராக இருந்தது. ஆரம்பத்தில் ஆஸ்கர் கிட்ட செமையாக ஒரு ரேடியோ மெசேஜ் அவரோட இது சொல்லுவார். ஸோ உனக்கு எப்படி ரேஸ் பண்ணுமோ நீ அப்படி ரேஸ் பண்ணு, வேற எந்த இதுவும் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாரிஸ் மட்டும் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஆன் ஆர் ஹேண்ட்ஸ் தாங்க. ஏன்னா பியாஸ்ட்ரி அப்பா கொடூரமாக ஓட்டுறாரு. நாரிஸ் இந்த மாதிரி எல்லா வீக்கெண்டும் ஓட்டணும், அப்போ தான் பியாஸ்ட்ரியை லைட்டாக யோசிக்க வைக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டன்ற மாதிரி தான் தோணுது. நாரிஸ்க்கும் வில்க்கும் அவங்க தேர் யூஸ் டு தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் கம்யூனிகேஷன். பட் அதே மாதிரி டாம் ஸ்டலாடும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைலே செம்ம வேற. அது சூப்பராக இருந்துச்சு. 1.5 with the old tires or 4 seconds with the delta. 4 seconds with the delta. அவ்வளோதான். மேல அதுக்கு மேல 2 வார்த்தை 3 வார்த்தை எதுவுமே கிடையாது. லைக் கோடிங் லாங்குவேஜ் மாதிரி பேசிப்பாங்க. அது செம்ம. மெக்லாரன் ஹேவ் ரியலி டன் அ நைஸ் ஜாப் வித் தேர் என்வாயன்மெண்ட். ஏன்னா நீங்க ஆனந்தம் படம் சொன்னோடனே எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆண்ட்ரியா ஸ்டெல்லா பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆல்ரெடி ஜாக் ப்ரவுன் போட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஒர்க்கை கரெக்டா ஸ்பிட் பண்ணிக்கிறாங்க. The best thing about both the McLaren drivers is that when there is a mistake they are owning it up. I'm having high hopes for சில்வர்ஸ்டோன் ஆல்ரெடி. ஏன்னா ட்ரூலிங் தான் நீங்க சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை, சூப்பர் வார்த்தை. வி ஹாவ் அ ட்ரூலிங் டிரைவர் சாம்பியன்ஷிப் ஆன் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, மூவிங் டு நம்ம செகண்ட்ல இருக்க ஃபெராரி. ஸ்குடேரியா ஃபெராரி பெர்ஃபார்ம் பண்றாங்களா, பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனசுலயும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பின்னாடியும் இல்லை, ரொம்ப முன்னாடியும் இல்லை. எப்படி மெக்லாரன்னா மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸோ, அது மாதிரி ஃபெராரினா ஆப்டிமம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி எங்களால் இவ்வளோதான் முடியும், எதை கேட்டாலும் இதான் ஆப்டிமம், ஏன் இப்போ பிட் பண்ணுறோம் இதான் ஆப்டிமம், ஏன் வண்டி இவ்வளோதான் ஓடுது இதான் ஆப்டிமம் அப்படின்னு சொல்லியே ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் நம்ம அடிக்கடி வீடியோவில் பேசுறதா. மெர்சிடிஸ் இன் ஹாட் கண்டிஷன்ஸ் இட்ஸ் எ ஹிட் ஆர் மிஸ் தான். ஏன்னா போன வாட்டி ஹிட் ஆயிடுச்சு, அதனால எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா கம்ப்ளீட் மிஸ்னே சொல்லிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே செம பயமா இருந்தது, மெக்லாரனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏன்னா வில்லியம்ஸ் ஆரம்பத்திலேயே காலி, மெர்சிடிஸும் தெரிஞ்சிருச்சு இந்த ரேஸ்ல அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. பட் மெக்லாரன் அவங்க கூலிங் நல்லா பண்றதுனால அவங்க வேற லீக்ல இருக்காங்க. ஸோ மெர்சிடிஸ் கேவலமாக பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு ஃபெராரி கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஐ எம் கான்ட்ராடிக்டிங் மை செல்ஃப், எனக்கே தெரியுது. நல்லா பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொன்னாலுமே பண்ணுறதுக்கு பேசிக்கலி ஒன்றுமே இல்லையா. அவங்க மெக்லாரனை துரத்துற பொசிஷன்லேயே இல்லை. அண்ட் சார்ல்ஸும் போஸ்ட் ரேஸே அவரே சொல்லிட்டாரு, ஈவன் நான் டர்ன் 1 லேப் 1ல முன்னாடி இருந்திருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஆஸ்கர் வுட் ஹவ் டேக்கன் லாங் டு கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. கட் பண்ணி காமிச்சாங்கன்னா லூயிஸ் அப்படியே சோகமா ஸ்கிரீன் முன்னாடியே நின்றுட்டு இருக்காரு. இந்த காட்சி நம்ம நிறைய வாட்டி பாக்குறோம் வேற. வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஃபெராரி? இவங்க கிட்ட நம்ம சில்வர்ஸ்டோன்ல அதை எதிர்பார்க்க முடியுமா? இந்த ரேஸ் வந்து ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஹைப் இருந்ததுன்னு சொல்ல மாட்டோம், பட் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பூஸ்ட் இருக்குமா, லைட்டாக ஆச்சு, ஆர் அட்லீஸ்ட் டிரைவர்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் அதுவே பெரிய ப்ளஸ். அப்கிரேட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இட் டசன்ட் மேட்டர் விச் பொசிஷன் யூ ஆர். இப்போ அவங்க மெர்சிடிஸ்க்கு பின்னாடியே இருந்திருந்தாலும் இப்போ லூயிஸ் வந்து சொல்கிறாரு கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு, புஷ் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் வாட் they want from an upgrade. பட் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா லேப் 1லேயே வந்து மேக்ஸ் வந்து வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரசல் வந்து ஃபஸ்ட்டு 2 லேப் ஆக்சுவலி செம ரேசியாக இருந்தார். லூயிஸே ஃபார் சம் ரீசன் ரொம்ப ரேசியாக இருந்தார். ரசலை விடவே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அதுக்கப்புறமா மெர்சிடிஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ்மெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க 2-3 லேப்லேயே. அப்பயே நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம மேனேஜ்மெண்ட் மோடுக்கு போய் ஆகணும், இல்லைனா இந்த வண்டியும் முடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்பு தான் எனக்கு வந்துச்சு. சார்ல்ஸ் தான் ஓரளவுக்கு ஒரு பியாஸ்ட்ரிக்கு பின்னாடி ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிருந்தார். அதுக்கப்புறம் அவரு மேனேஜ்மெண்ட் மோடுக்கு போயிட்டார். லூயிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவர் இன்னும் பேச கஷ்டப்படுறாருன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அவர் வண்டியை வச்சு நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் எந்த ஒரு அசம்ஷன் ஆர் டிசிஷனுக்கோ வர முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாஸ்க் பண்ணதுனால எனக்கு தெரியல. இப்போ ஃபெராரி வந்து ஓகே இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான ரிசல்ட் இந்த வாட்டி. மெர்சிடிஸ் படுத்துருச்சு, ரெட்புல் மேக்ஸ் வெளியே போயிட்டாரு, ஸோ அதனால இவங்களுக்கு 3rd 4th வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் என் கண்ணுக்கு பேசிக்காக தெரியுது. ஏன்னா 2 பேருமே பெருசாக செமையாக சொல்லலை, லூயிஸும் பெருசாக சொல்லலை, சார்ல்ஸுமே வந்து ஓகே பெட்டரா ஓரளவுக்கு இதுவாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல் தான் கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ்
என்ன சார்ல்ஸ் கொஞ்சம் வண்டியில் கம்ஃபர்டபுள்னால குவாலி ஆக்சுவலி அவர் சூப்பராக பண்ணிட்டார். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரும் 4th 5th இல்லை மேக்ஸ் வந்து வண்டியில் கம்ஃபர்டபுளாக இருந்திருந்தார் அப்படின்னா பேசிக்காக அவர் முன்னாடி வந்திருப்பார், இவங்கெல்லாம் பின்னாடி தான் இருந்திருப்பாங்க. இப்போ என்னன்னா சில்வர்ஸ்டோன் கொஞ்சம் குளிராக கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா மெர்சிடிஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே கோல்ட் கண்டிஷனில் இஃப் ஃபெராரி கேன் அவுட்பேஸ் மெர்சிடிஸ் அப்படின்னா தென் we can say that ஓகே ஃபெராரியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் பாசிபிளுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான பொசிஷன் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் மோடு தான். பின்னாடிலாம் தான் பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் இருந்த ஒரு 4-5 பேர் ஃபுல்லாக எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் மோடு தான் 4வது லேப்ல இருந்து. ஸோ அதனால இதுல இருந்து எதுவுமே நம்ம வேலையை விட்டு துரத்துற வரைக்கும் நீ இன்கிரிமெண்ட் கொடுக்காது, அதெல்லாம் தேவையில்ல, நான் இங்க சேஃபா உட்காந்துட்டேன், இந்த வேலையிலேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தெரியல. ஒன்ஸ் அகைன் கம்யூனிகேஷனும் ஐ மீன் நமக்கு காமிச்ச டீம் ரேடியோ அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை என்ன அப்படின்னு தெரில. ஆஸ் யூஷுவல் லூயிஸ் வந்து எனக்கு அவர் பிட் பண்ண வேணான்றாரு. பட் ஆனால் இவர் வந்து ரிக் வந்து பிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் கமெண்ட்ரியில் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவர் பிட் பண்ணல அப்படின்னா தென் லூயிஸ் 3rd இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சேஃப்டி கார் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தென் லூயிஸ் வில் பி அஹெட். அப்புறம் கருணார் சொல்லிட்டு இருந்தார் சேஃப்டி கார் வரக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா டீப்ரீஃப் வந்து வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ சேஃப்டி கார் வரல, அதனால் தப்பிச்சிட்டாங்க. ஃபெராரியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கம்யூனிகேஷன் பிட்வீன் ரிக் அண்ட் லூயிஸ் ரெண்டுமே வந்து இன்னும் அதே கீழ் நிலைமையில தாங்க இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க கான்ட்ராக்ட்லயே டீமை திட்டினீங்கன்னா உங்களுக்கு காசு கம்மியாகும், ஃபைன் இருக்கும், டீமை பத்தி பெருமையா பேசினா உங்களுக்கு காசு அதிகமா வரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சூசகமான கிளாஸ். என்னதான் நடந்து முடிஞ்சாலும் இல்ல டீம் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு, இல்ல டீம் ஒன்றும் சொல்லாதீங்க, என் மேலதான் தப்பு அப்படின்னு லூயிஸ் சொல்றதும், சார்ல்ஸும் இந்த மாதிரி பூசி பூசி முழுகிறதும் பார்த்தா லைட்டா டவுட்டா தான் இருக்கு. எவ்வளோ நாள் தான் போய் சொல்லுவீங்க மக்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நவ் மூவிங் டு மெர்சிடிஸின் சோக கதை. இந்த விடியல் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது தான் ஒரு ரேஸ்லயும் ஒரு தேடலா இருக்கு. கனடால 1-2 சரியான 1-2. See, okay, it was a rookie mistake. It was good to see Kimi own up to it. It was very, very nice to see Max actually saying doesn't matter, யாருமே வேணும்னே பண்றது இல்லை, இது நடக்கிறது தான் அப்படின்னு மேக்ஸும் சொல்லியிருந்தாரு. நீங்க ஃப்ரீ ப்ராக்டிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ப்ராக்டிஸ் பார்க்கலனாலுமே நீங்க சாம் காலின்ஸோட டெக்டாக் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருந்தாரு. மெர்சிடிஸ் வேர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் FP1ல பார்த்தா ரசலோட காருக்கு வந்துட்டு மிட்ல வந்து கூலிங் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஏர் ஃப்ளோ வேற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா கிமி கார்ல வெண்ட்லாம் கொஞ்சம் வேற மாதிரி வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு 2-3 திங்ஸ் ட்ரை பண்றோம், பட் விச் எவர் ஃபீல்ஸ் குட் நாங்கள் அதை ஃபைனலைஸ் பண்ணிப்போன்னு. இர்ரெஸ்பெக்டிவ் வாட் எவர் தே டிட் டு தேர் கூலிங் அது பெருசாக கிளிக் ஆன மாதிரி தெரியல, விச் இஸ் குவைட் எவிடென்ட். தென் தேர் ஆர் டாக்ஸ் அபவுட் வி ஆர் அப்ரோச்சிங் மேக்ஸ் அப்படின்னா யூ ஆர் நெய்தர் கிவிங் அ குட் கார் டு யுவர் really talented drivers, and then you're also putting your first driver under unnecessary pressure, saying you're going to bring a 4-time world champion. போது ஜெனரலாக மெர்சிடிஸ் இப்படி பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி முக்கியமான நல்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க ரிகார்டிங் த டிரைவர் மார்க்கெட் அண்ட் வாட் மெர்சிடிஸ் இஸ் டூயிங் அப்படின்னு. ஸோ அந்த கொஷினை நான் லேட்டராக ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு மெர்சிடிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ரேஸ் பார்த்தோம்னா இது நம்ம ஒரு 3-4 வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பேசிக்காக 2022 இந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ட்ராக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது, திடீர்னு இன்னொரு ட்ராக் அப்படியே இதாகிடுறது. கனடாவில் என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா போன வாட்டி மாதிரி கனடா ரொம்ப குளிராக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருந்துச்சு. அங்கே மெர்சிடிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னே ஓகே வி மைட் பி ஆன் டு சம்திங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஸ்ட்ரியா ஐ கெஸ் இட்ஸ் டூ ஹாட் ஃபார் மெர்சிடிஸ் டு ஹேண்டில் லிட்ரலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் பார்த்தோன்னா ரேசஸில் ஆர் எஸ்பெஷலி குவாலியில் பார்த்தோன்னா ரசல் வில் ஆல்வேஸ் பி தேர். இந்த வாட்டி Q1 Q2 அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் டெம்பரேச்சர் ட்ராக் டெம்பரேச்சர் இதுவாக இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னே குவாலிலேயே வண்டி இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா ரேஸ் வந்து ஒரு 2 hour முன்னாடி வர அப்போவே நான் நினச்சேன் ஆஹா என்னடா மெர்சிடிஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கே அப்படின்னு. பட் ஸ்டில் ஃபெராரியை கொஞ்சம் நம்பினேன் ஏதாவது சொதப்புவாங்க அப்படின்னு. ஃபெராரி ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஐ கெஸ் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். கனடா ஹேண்டில் பண்ணிட்டோம், பட் கண்டிப்பாக ஆஸ்ட்ரியா வந்து
வெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீ ப்ராக்டிஸ்லாம் தேவர் ட்ரைங் ஸோ மெனி திங்ஸ் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு 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 எப்படியாச்சும் ஒரு ஒரு நல்ல விண்டோக்கு லைட்டாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு போடியம் ஃபைட்டில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரசில் நம்ம பேசின மாதிரி ஒரு 2-3 லேப் தான், அதுக்கப்புறம் அவர் மேனேஜ்மெண்ட் மோடுக்கு போயிட்டார். ஸோ அதனால் அவர் ரூல்ட் அவுட்டு. கிமி வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்துச்சு பேசிக்காக. அஃப்கோர்ஸ் அவர் ஒத்துக்கிட்டார் ரூக்கி மிஸ்டேக், விச் இஸ் குட். பட் கமெண்டேட்டர்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு பின்னாடி எல்லாரும் அந்த அந்த பர்டிகுலர் முன்னாடி எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டாங்க. அது அவரால் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு ஆமாம். ஸோ அதனால இன்சைட் லைன் வந்து அழுத்ரா தம்பி பிரேக் அப்படின்னு அடித்தார். லாக்அப்பு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் மேக்ஸ் மேலே விட்டார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸும் வந்து அதை நல்லா எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து கிமியை ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சின்ன பையன், இந்த பெரிய கிரிட்லன் ஆல்மோஸ்ட் இட் ஃபீல்ஸ் லைக் மேக்ஸ் இஸ் சீயிங் கிமி ஆஸ் லைக் ஹிம்செல்ஃப். மேக்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் காமாக தான் இருந்தார், இறங்கிட்டு ஃபேன்ஸுக்கெலாம் கை காமிச்சாரு. அதுக்கப்புறம் கிமிக்கு ஒரு மாதிரி வெயிட் பண்ணார், 2 பேரும் பேசிட்டு அப்படியே போனாங்க. அது பார்த்தது நல்லா இருந்துச்சு. அண்ட் கிமியும் அதுக்கப்புறம் உடனே பேட்டிலையும் சொன்னார், இந்த மாதிரி தப்பு நான் பண்ணியிருக்க கூடாது, ஆமாம். ஸோ நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் கிரிட் பெனல்ட்டியும் கிடைச்சாலும் லைசன்ஸ் பெனல்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் அது கரெக்ட் தான். ஐ வில் ஹாவ் டு புட் தட் பிஹைண்ட் அண்ட் ஐ நீட் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் we need to look at it. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறதுனால ஃபெராரி வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கூடவே இருக்காங்க. மெர்சிடிஸ் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ அடுத்து வர யூரோப் ரேசஸ் எல்லாமே இப்போ ஆல்ரெடி சம்மர் தான். இங்கெல்லாம் இப்போது யூரோப்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போலாம் வெயில் கொளுத்துது, சாலிடாக 30 to 33 டிகிரிஸ் வித்தவுட் ஹியூமிடிட்டி போகுது. ஸோ அதனால் சரியாக வெயில் இருக்குது. ஸோ மெர்சிடிஸ் வந்து கண்டிப்பாக தே ஹாவ் டு டூ சம்திங், இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்படி தான் ரேஸ் சுச்சுவேஷன். ஆக்சுவலி அடுத்த அந்த டிரைவர் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்தோன்னா ஆக்சுவலி ஒரு மாதிரி எனக்கும் சர்ப்ரைசிங்காக தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நினைக்கல அந்த 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 ஷிப்பு வந்து செயில் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். மெர்சிடிஸ் ட்ரைங் டு கெட் மேக்ஸின் அப்படின்றது நான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அண்டு ரசலோட கான்ட்ராக்ட் இன்னும் சைன் ஆகலை, அப்படி வேறு ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். மெர்சிடிஸ் வந்து சீரியஸாக மேக்ஸை உள்ளே இழுக்கணும்னு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி ஆடாகவும் இருந்தது. ஆஸ் யூ செட், மெர்சிடிஸ் இந்த மாதிரி பண்ணுறது அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் மணி அண்ட் த ஸ்பான்சர்ஷிப் தானே. லூயிஸ் வெளியே போனது அதுவே செம்ம லாஸ் கண்டிப்பாக, ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற வகையிலையும் சரி. டீமோட மாரலும் செமையாக அடி வாங்கியிருக்கும், அதில் நிறைய லாஸ் இருக்கும், நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்ஸ் நுவான்சஸ் பார்த்தோன்னா Mercedes are kind of desperate தான். The board members or whoever is running the process or running the organization, so they want to be aggressive. ஸோ அதனால் மேக்ஸை வந்து இப்போ ரசல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே மேக்ஸ் மாதிரியான ஒரு ஆளை கண்டிப்பாக இழுக்க முடியும். ஈவன் இஃப் ஹி ஷோஸ் அ ஸ்லைட் இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணி புல் பண்ணோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதான் மெர்சிடிஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மச்சி. அதனால தான் ஒரு மாதிரி எப்படியாச்சும் மேக்ஸை உள்ளே கொண்டு வருவோம். அண்ட் ஐ கெஸ் மேக்ஸ் உள்ளே வந்தாலும் என்ன பேச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா இட் வில் பி மேக்ஸ் அண்ட் ரசல்ன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா கிமியும் ஒரு மாதிரி பேட்டி கொடுத்தது நான் பார்த்துட்டு இருந்தேன். இட்ஸ் லைக் 2 பேருமே சூப்பரான டிரைவர்ஸு. ஸோ வெளியே அனுப்பிட்டு கிமியை தேர்ட் டிரைவர் ஆக்கிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சுட்டு, ஏன்னா போட்டாஸ் வந்து கேடிலாக்கோட ஜாயின் ஆகிற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு சீட்டெல்லாம் காமிச்சு அழகா போஸ்ட்லாம் போட்டுருந்தாரு. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்றதுக்கு இந்த இப்போ நம்ம பேசுறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் செம காமெடியாக இருக்கும். மேக்ஸும் ஜார்ஜும் என்ன டீம்மேட்ஸ். ஆஸ்திரேலியாலே பிஆர் ஈவெண்ட்லலாம் வந்துட்டு அந்த F1க்கு பிஆர் ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிராட் பிட் மாஸ்க் போட்டுட்டு பியூட்டிஃபுல்லா யாரு என்ன நடக்குது. அதான் எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஓபன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டுடலாம். இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி சூப்பர் ஃபன்னி தட் தே ஆர் லூசிங் another 4th time வேர்ல்ட் சாம்பியன். கரெக்ட். அதுக்கப்புறம் ரெட்புல் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அப்புறம் சௌபரி கீழே தான் இருக்கணும். கம்மிங் டு அவங்களுடைய செகண்ட் டிரைவர் ப்ராப்ளம், அதுலேருந்து திருப்பி வெளியே வந்தார் லியம் லாசன். இப்போ பார்த்தா அவர் நீ நல்லா ஓட்டினாரு, பாயிண்ட் எடுத்தாரு.
யூகி சுனோடா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். இதில் காலப்பிண்டோ வேற, காலப்பிண்டோவுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஷியல் அவேர்னஸ் இல்லை. இது நம்ம நிறைய ரேஸில் பார்த்துட்டோம். ரா பேஸ் இருக்கு, நல்லா ஓட்டுறாரு அப்படின்னாலுமே ஃப்ரீ ப்ராக்டிஸ்லயும் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்குவாரு, ரேஸ்லயும் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்குவாரு. இன்னைக்கு தேவையில்லாம பிஎஸ்டி கூட வேற இழுத்து விட்டாரு. ப்ளஸ் அவ்வளோதான், யூகிக்கும் காலப்பிண்டோக்கும் கொலிஷன் நடக்கும்ன்றது இன்னெவிட்டபிள். அப்படி இருந்தது. இட் வாஸ் நைஸ் டு சி கேப்ரியல் போர்டோலெட்டோ கெட் த டிரைவர் ஆஃப் த டே. பட் பர்சனலி ஐ மீன் லாசன் ஆல்சோ டிசர்வ்ட் இட். அவர் பேர் கூட வரல. Which was quite surprising. No one had even voted for Lawson. Pretty டைட்டான ஸ்ட்ராட்டஜி, ஆனால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டார்ல. நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதான் அகெயின் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஆஸ்திரேலியாலலாம் குவாலிஃபைங் நல்லா பண்ணி ஆகணும். ஏன்னா த மார்ஜின்ஸ் ஆர் ஸோ க்ளோஸ். Q1 Q2லலாம் கொடூரமான எல்லாம் 2 10 3 10 4 10 6 10க்குள்ளே டாப் 5 டாப் 10 டாப் 13 பேசிக்காக அந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சின்ன தப்பு பண்ணாலுமே யூ லூஸ் 3 or 4 பொசிஷன்ஸ். அந்த மாதிரியான ஒரு ட்ராக் ஆஸ்ட்ரியா. ஸோ அதில் ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரேஸ் ஐசாக் ஆட்ஜரை வந்து அவர் ஆன் பேப்பர் அஹெடாக முடிச்சிருக்காரு லியம் லாசன், அண்ட் பாயிண்ட்ஸ்லேயும் முடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருக்கும். குவாலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐ கெஸ் ஃப்ரீ ப்ராக்டிஸில் இருந்தே ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் ஐசாக் ஆட்ஜர். நான் நடுவில் யோசிச்சுட்டு இருந்தேன், லியம் லாசனுக்கு என்ன 1 ஸ்டாப் போடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சூடுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லையே, கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் பிட் பண்ணி கடைசியில் பின்னாடி போக போகிறாரு, பாயிண்ட்ஸ் கிடைக்காம போக போகுது அப்படின்ற மாதிரி நான் லைட்டாக பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, சூப்பராக ஆக்சுவலி மேனேஜ் பண்ணார். டீம் சூப்பராக ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அஸ் அ டிரைவராக இந்த மாதிரியான டஃப் கண்டிஷன்ஸில் யூ ஹாவ் டு மேனேஜ் த டயர்ஸ் அண்ட் ஆல்சோ தப்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரேஸும் பண்ணணும். எந்த அளவுக்கு ரேஸ் பண்ணணுன்றது தெரியணும். ஆக்சுவலி அந்த வகையில் லியாம் லாசன் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு இந்த ரேஸ். ஸோ ப்ளஸ் அலோன்சோ செமையா துரத்திட்டு இருந்தாரு, அந்த டசல் செமையா இருந்தது. எனக்கு பர்சனலாக லியமோட டிஃபெண்டிங் அவ்வளோ, ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் டிஃபெண்டிங். ஹிஸ் வீல் டு வீல் இஸ் பிரிட்டி ஷேக்கி. ஆனால் இன்னைக்கு நல்லா மேனேஜ் பண்ணிட்டார். யூஸ்வலா அவரும் ஒரு பெனல்டி மேக்னெட் தான். இது நம்ம நிறைய ரேஸ்ல பார்த்திருக்கோம். பட் ப்ராபப்லி அகைன் இப்போ யூகி அதை பண்றாரு. இட் குட் ஜஸ்ட் பி அ ரெட் புல் செகண்ட் டிரைவர் ப்ரெஷர். ஏன்னா ரேசிங் புல்ஸோட பிரின்சிபல் லாரண்ட் அவரும் சொல்லியிருந்தாரு, நாங்கள் எப்படி வி ஆர் ட்ரைங் டு ஸ்விட்ச் அப் திங்ஸ் அண்ட் பார்க்கணும். அவர் சொல்லுவார் கமெண்டேட்டர்ஸ் கிட்ட, கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் ஃபைனல் 10 laps அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆப்வியஸ்லி இந்த ரேஸ்ல இன்னொருத்தரும் ஒன் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கண்டினியூஸ்லி இன் பாயிண்ட்ஸ் அலான்சோ பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் நோவேர் க்ளோஸ் டு அ போடியம் அப்படின்னாலுமே it at least feels like he is enjoying himself, and it was very nice to see him go congratulate Bortoleto. And obviously master apprentice thaan. Bortoleto was trying so hard to get up so fast that he can hug Alonso, and கடகடன் எழுந்தார். Alonso சொன்னார், இல்ல பொறுமையாவே எழுந்துனா கடகடன் எழுந்து then he gave a hug. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. இட்ஸ் நைஸ் டு சி அலான்சோ பேக் இன் பாயிண்ட்ஸ் அண்ட் என்ஜாயிங் ரேசிங். நான் ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் 8 ரேசஸ்லையுமே பார்த்தோன்னா ஒரு 3 ரேஸ் அட்லீஸ்ட் 11th முடிச்சிருப்பாரு. அண்ட் மானோகோவில் ஆக்சுவலி அவர் பாயிண்ட்ஸில் முடிச்சிருப்பாரு, வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த 11th முடிச்சது ஒரு மாதிரி பேட் லக்லாம் இருந்தது. பட் ஸ்பெயின்லேருந்து வண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ நல்ல ஒரு கண்டிஷனுக்கு நல்லன்னு சொல்லக்கூடாது, ஒரு டீசெண்டான கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வேறு அலான்சோ இஸ் பிகமிங் மோர் கான்ஃபிடென்ட். Q3 இப்போ தான் ரெகுலராக அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஸ்பெயினில் இருந்து. தெரியல அலான்சோ எவ்வளோ வருஷம் இங்கே ஏஎம்ஆரில் இருப்பார், இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஃபிட்டாக இருக்கார். ஸோ தட்ஸ் நெவர் அ கொஷின். ஏஎம்ஆர் பண்ணுறது நியூயை நம்பி தான் இருப்பார். அப்பயும் எதுவும் இவங்க ப்ராப்பராக பண்ணலன்னா ஃப்ரீயாக விட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன், மேபி 2027. பட் இப்போதைக்கு அவரோட மோஜோ மறுபடியும் வந்துருச்சு. கொஞ்சம் வண்டியை பெட்டர் ஆகணுன்னே ஹி இஸ் பிரிங்கிங் தெம் பாயிண்ட்ஸ். அந்த ஃபஸ்ட்டு 8 ரேஸ் அப்போது ஏஎம்ஆர் எங்கேயோ கீழே இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த 6, 7, 8, 9 ஃபைட்டில் இருக்காங்க. பேசிக்காக 28 பாயிண்ட்ஸ் 8th பொசிஷனில் இருக்காங்க. ஹாஸுக்கும் வி கார்புக்கும் ஜஸ்ட் என்ன, ஹாஸுக்கு 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், வி கார்புக்கு 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அவருக்கு டீசெண்டான வண்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஹீ கேன் பிரிங் இன் மோர் பாயிண்ட்ஸ். அண்ட் 8th முடிக்கிறதுக்கும் 6th முடிக்கிறதுக்கும் செமையாக காசு வரும். அப்புறம் நியூ இயர் பார்த்துப்பாரு. இப்போ ஆக்சுவலி தே ஹாவ் ஸோ மச் டு லூஸ் அண்ட் தே ஹவ் ஸோ மச் டு கெயின் இஃப் தே டூ பெட்டர். ஸோ இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அலான்சோக்கு ஒரு நல்ல வண்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கணும் எப்படி போகுதுன்னு.
கம்மிங் டு நம்ம கிக்ஸ் ஓவர், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவங்க பிட் ஸ்டாப்புக்கு எவ்வளோ வாட்டி அவங்கள மற்றவங்க கலாய்ச்சிருக்காங்கன்றது நம்ம இது இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். ப்ளஸ் பாட்டாஸே கலாய்ச்சிருக்காரு அவங்க அண்ட் டீம்ல இருக்கும் போதே, அதுவே செம சிரிப்பா இருந்தது. ஐ வாஸ் ஒன் ஹாப்பி ஃபார் போத் கேப்ரியல் அண்ட் ஹல்க், பட் ஐ வாஸ் ஈவன் மோர் ஹாப்பி ஃபார் த டீம் பிகாஸ் பிட் ஸ்டாப் 2.3, 2.2, 2.5 செம்மையாக பண்ணாங்க, தாறுமாறாக இருந்துச்சு. ப்ளஸ் கம்யூனிகேஷன் கிளியராக இருந்தது, ஸ்வாப்லாம் நீட்டாக பண்ணாங்க. ஹல்க்குக்கு எப்பயுமே லைம்லைட் கிடைக்கும், நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து டுடே இட் வாஸ் பாட்டிலோட்டோஸ் டர்ன், இட் வாஸ் நைஸ் டு சி. ஆக்சுவலி பாட்டிலோட்டோ குவாலில இருந்தே சூப்பராக ஓட்டினாருங்க. இந்த Q3ல மேக்ஸோட ஒரே ப்ரோமேன்ஸ் வேற, கொடுக்குறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த கேஆஸ்ல ரேஸ் ஸ்டார்ட் சூப்பராக பண்ணாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே ஃபார்மாலிட்டி தான், சூப்பராக ஓட்டினாரு. சில ஓவர்டேக்ஸ்லாம் நல்லா இருந்தது, சுவிட்சருலாம் சூப்பராக இருந்துச்சு. கேஸ்லியோட ஓவர்டேக் ஆக்சுவலி எஸ்பெஷலி அந்த டர்ன் 5-6 அந்த இடத்துல சூப்பராக ஒரு மாதிரி இன்சைட் லைன் எடுத்து செமையாக பண்ணார். பையனுக்கு ஸ்பேஷியல் அவேர்னஸ் இருக்குது, ரேஸ் கிராஃப்ட் சூப்பராக இருக்குது. ஏன்னா அண்ட் கமெண்டேட்டர்ஸ் ஆல் சொல்லிட்டுருந்தாங்க இந்த ட்ராக் வந்து பாட்டிலோட்டோக்கு சூப்பரான ட்ராக்கு, ஃபீச்சர் ரேஸ் போன வருஷம் ஜெயிச்சாரு அண்ட் சில ரேசஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து தெரியுது பாட்டிலோட்டோ கான்ஃபிடண்டான ஒரு ட்ராக் இருந்துச்சுன்னா ஹீ கேன் டூ ரியலி குட். சௌபர்க் ஆக்சுவலி கடந்த 3 ரேஸாக சூப்பராக நல்லா போயிட்டு இருக்கு, டச் வுட். இந்த ரேஸ் ஆக்சுவலி டபுள் பாயிண்ட்ஸ். ஹல்கன்பர்கே சமாங்க இந்த ரேஸ் 20ல் ஆரம்பிச்சாரு, கடைசியில் பார்த்தா P9, யோ நீ எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. பேசிக்காக கீழே இருக்க டீமுக்கெலாம் தே ஹாவ் லாட் டு கெயின். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த 6th பொசிஷனுக்கு தான் இந்த கீழே 4 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, வீகாபு, ஹாசே, AMR, சௌபர். ஸோ யார் 6th முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு செம காசு அடுத்த வருஷத்துக்கு செமையாக யூஸ் ஆகும். சௌபர் இதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என் பொண்டாட்டியும் கண்ணகின்னு மெரினா பக்கத்துல ஒரு செலவு வைப்பேன், இதெல்லாம் அப்படியே கண்ணம்மாப்பேட்டை கூட்டு போயிட வேண்டியதான். ஓகே, அப்படி பண்ணும்போது கண்ணம்மாப்பேட்டையிலே இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க, வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு டீம். எனக்கு சாம் காலின்ஸோட அந்த டிக்டாக்ல வில்லியம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வண்டி ஓப்பன் ஆயிடுச்சு பேசிக்கலி. இதோ பாருங்க, இப்ப நம்ம இன்ஜினை பத்தி நல்லா தெளிவா பேசலாம். இதுதான் மெர்சிடிஸ் இன்ஜின், அங்க பாத்தீங்களா உள்ள வருதுல, இப்படிதான் யோ என்னையா பிரிச்சு மேய்ச்சிட்டு பேசிக்கலி பிரிச்சு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இட் இஸ் த செகண்ட் டைம் தட் இட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஆல்பனுக்கே அதுதான் 2 வாட்டி நடந்துருச்சு, ஆல்பனுக்கு. ஸோ தென் தேர் இஸ் கிளியர்லி அ மேஜர் அண்டர்லைங் இஷ்யூ. நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் F1 இஸ் ஆல் அபவுட் மொமெண்டம். இன்னைக்கு செம கஷ்டமா இருந்துச்சு, ஜேவி அப்படியே தலையில கை வச்சுட்டு என்ன பண்ணுது, ஏன்னா டிட் நாட் ஸ்டார்ட், வண்டி நகரவே இல்லை. எப்ப சயின்ஸுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல எனக்கு. செம நான் வந்து ஐயோ சயின்ஸுக்கா திருப்பியும் ஆஸ்ட்ரியால இப்படி பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா கொஞ்சம் கடியாச்சு. இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஒரு நல்ல கேப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, லைக் மிட்ஃபீல்ட்ல அவங்க தனியா ஜாலியா இருந்தாங்க. Now again things have changed to the worse. Do you think this is a crisis? I don't think it's time to press the panic buttonன்ற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் அகெயின் ஒரு நெகட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்காங்க வில்லியம்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி ஆன் ஆகி ஓடி கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட ஓகே, வண்டியே ஆன் ஆகலைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் டு பி ஆனஸ்ட். கனடாவில் கவர் பிச்சுக்கிச்சு, அதுக்கப்புறம் ரேஸில் வந்து ஃப்ளோர் டேமேஜ், அஃப்கோர்ஸ் அவர் இது பண்ணார், அதுக்கப்புறம் வண்டியே ரிட்டையர் பண்ணுற அளவுக்கு பிரச்சனையாச்சு. இங்கேயும் பார்த்தோம்னா சயின்ஸுக்கு திடீர்னு வண்டி ஆன் ஆகலை, சரி ஆன் ஆகிட்டு வந்து பார்த்தா திடீர்னு ரியர் பற்றிக்கிச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி கார்பன் ஃபைபரோட டெட் வேறு சொல்லிட்டு இருந்தார், அந்த ஸ்மெல்லை நான் மறக்கவே மாட்டேன். இது கண்டிப்பாக ரியரோட பிரேக்கை பற்றிக்கிட்ட ஸ்மெல்லு தான், எப்படி மறக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ரியரை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் கார்பன் ஃபைபர்லாம் ஒரு மாதிரி உருகி அப்படியே இதாக இருக்குது. ஆல்பனும் பார்த்தோன்னா சரி ஆல்பனாச்சு ட்ராக்ல இருக்காருன்னு பார்த்தா அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவரையும் இது பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்பனும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பார், சயின்ஸும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பார். ஏன்னா சயின்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு மொமெண்டமுக்கு வந்துட்டு இருந்தார், பாயிண்ட்ஸ்லாம் கன்சிக்யூட்டிவாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அகெயின் இது ஆப்ரேஷனல் பிரச்சனை அப்படின்னா வில்லியம்ஸ் ஷுட் ஃபிக்ஸ் these issues, not just the reliability but rather from the consistency standpoint. போன வருஷமே ஐ கெஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் வண்டியில் ப்ராப்பரான செக் ஒன்று பண்ணாமல் தேவையில்லாமல் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆச்சு வண்டி. இட்ஸ் அன் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் அன் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம் பட் அந்த டெக்னிக்கல் சைட் ராதர் தென் த ப்ராசஸ் சைட்.
என்ன இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குஷன் இருக்கு. 5th பொசிஷனில் இருக்காங்க. இஃப் ஐம் நாட் ராங் 58 பாயிண்ட்ஸோ இதோ ஆர் 50ஸ்ல இருக்காங்க. ஸோ கொஞ்சம் குஷன் இருக்கு. இந்த குஷனை யூஸ் பண்ணி டக்கு புக்குன்னு அடிப்பட்ட இடம்லாம் தொடச்சிக்கிட்டு மண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சாங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா எல்லாரும் இப்போ கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க மேலே விழறதுக்கு. ஸோ படபடன்னு மேலே விழுந்துருவாங்க. அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இப்போ வண்டி நல்லா போகணும்னு எலுமிச்சை மழை கட்டணும்னா ஃப்ரண்ட் விங்ல கட்டுவாங்களா ரியர் விங்ல கட்டுவாங்களா? தெரியலையப்பா. அப்படி டப்புனு சீரியஸான கேள்வி மாதிரியே கேட்டேன். சரி அதுதான் நமக்கு தெரியல, நல்லா தானே பேசிட்டு இருந்தான் அந்த மாதிரி. ஓகே டே காமெடி டைம் வாங்க. இப்போ வந்து ப்ரிடிக்ஷன் டைம் ஆரம்பிங்க. நீங்க தான் ப்ரிடிக்ஷன் டைமை முன்னெடுத்து செல்லுங்கள். சரி, ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். ஆஸ்திரியாவுக்கு சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாலாஜிக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கா, எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாலாஜி முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் நாரிஸ் வின்ஸ் ஆஸ்திரியா. அது ஜெயிச்சிட்டாப்ல, மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து 2 என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி ஆல்பனுக்கு என்ஜின் ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். சயின்ஸுக்கு வந்து ஆக்சுவலி என்ஜின் ஃபெயிலியர் இல்லை, அதனால ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா அதுக்கும் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. மூணாவது, ஒரு டிரைவருக்காச்சு ஸ்டாப் அண்ட் கோ பெனல்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு பெனல்ட்டி கிடைச்சிது, கர்டசி காலபென்டோ யூகி. பட் ஆனால் யாருமே வந்து ஸ்டாப் அண்ட் கோ பெனல்ட்டி கிடைக்கல. So, அதனால ஆமாம், அதனால் அதுலேயும் அவருக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. ஸோ டோட்டலாக ஆஸ்திரியாவுக்கு அவர் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸில் ஹி காட் 1 பாயிண்ட். அடுத்து எனக்கு வருவோம். டாப் 2ஓட ஃபினிஷிங் கேப் வந்து லெஸ் தென் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோர் தென் 1 செகண்ட்ல தான் முடிச்சாங்க. சம ப்ரிடிக்ஷன் ஆனா ஆல்மோஸ்ட் சம ப்ரிடிக்ஷன். ஆமாங்க, இந்த பேக் மார்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா சொதப்பி விட்டுட்டாங்க. இல்லனா ஆக்சுவலி க்ளோஸ் நான் நினைச்சேன் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான். ஸோ அதனால நமக்கு எந்த பாயிண்ட்ஸும் அதில் கிடைக்கல. செகண்ட் ப்ரெடிக்ஷன் லூயிஸ் இன் போடியம். சரி, கொஞ்சம் ஒரு நல்ல வைப்ஸ் அனுப்புவோமே அப்படின்னு அனுப்பிச்சேன். பட் அது வேலைக்கு ஆகலை. ஸோ அதுவும் ஊற்றிக்கிச்சு, 0. நெக்ஸ்ட் தேர்டு, அன்சேஃப் பிட் ரிலீஸ் பெனல்ட்டி ஃபார் 1 or 2 டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு லாங்கஸ்ட் பிட் ஸ்டாப்பே 10 செகண்ட். அது யூகிக்கு நோஸ் மாத்தினதால தான். மற்றபடி எல்லாருமே அண்டர் 3 செகண்ட்ஸ் தான் பண்ணாங்க. சூப்பரா. அண்ட் எதுவும் வெயிலுக்கும் ஏதாச்சும் சேஃப்டி கார் வரும் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன், எல்லாம் சுதாரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆஸ்திரியா ப்ரெடிக்ஷன்ஸில் என்னோட டோட்டல் ஸ்கோர் 0. ஸோ டோட்டலாக டேலி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் இப்போ டையில் இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க, எப்படி நாரிஸ் பியாஸ்ட்ரி மாதிரி டைட்டாக போதா இல்லை மேக்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் பிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், மீனிங் பிரிட்டனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம். பாலாஜ் ஃபஸ்ட்டு உங்களோட 3 ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுங்கள். ஓகே, நான் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை முன்னிறுத்தலாம் அப்படின்னு வந்து நான் இப்போ வந்து யோசிச்சிருக்கேன். நடக்கவே நடக்காதுடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லி அது நடந்துச்சுன்னா 2 பாயிண்ட் கொடுப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? சரி, அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என்னோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துட்டு மேக்ஸும் யூகியும் கன்செக்யூட்டிவாக முடிப்பாங்க. அண்ட் பாயிண்ட்ஸில் முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ரேஸ் முடியும் போது அவங்க கன்செக்யூட்டிவா முடிச்சிருப்பாங்க 2 ரெட் புல்லும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். சூப்பர். ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் இஸ் a வெரி சிம்பிள் ப்ரெடிக்ஷன், ரசல் ரேஸ் ஜெயிப்பார். மூணாவது ப்ரெடிக்ஷன் என்னன்னா 3 DNF இருக்கும். இட் குட் பி இன் எனி ஃபார்ம். ஆமா, 3 DNF இருக்கும். சரி, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் டாப் 3 3மே பிரிட்டிஷ் டிரைவர்ஸ்பா. இதுக்கு உங்களுக்கு 2 பாயிண்ட் வேணுமா? இல்ல வேணாங்க, ஏன்னா வாய்ப்பு ஜாஸ்தியா தான் இருக்கு. ஐ மீன் 3 பேர் இருக்காங்க. ஃபெராரி இது பண்ணும்போது வாய்ப்பு ஜாஸ்தின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாப் 3 வந்து பிரிட்டிஷ் டிரைவர்ஸ். அடுத்து ரெண்டாவது வந்து மேகட்ஸ் அண்ட் பெக்கெட்ஸ். ரேஸில் மேகட்ஸ் அண்ட் பெக்கெட்ஸில் அட்லீஸ்ட் 2 டிரைவர் ஆச்சு ஒரு மாதிரி வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தே வில் ஜாயின் த ரேஸ். ஏதாச்சும் பிரச்சனையாகி கிராஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் டு ஜாயின் த ட்ராக் அண்ட் தே நீட் டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 1 லேப். தேர்ட் ப்ரெடிக்ஷன், கடைசி 10 லேப்குள்ள ஒரு ரெட் ஃபிளாக் வரும். இதுதான் இது வெயிட்டா இருக்கே இந்த ப்ரெடிக்ஷன். சூப்பர். இதுதாங்க செகண்ட் ப்ரெடிக்ஷன் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. மூணாவது ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஓகே, திடீர்னு ஆலி பேர்மன் போடியம்ல வந்தா எப்படி இருக்கும்? அது வேற லெவலுங்க. சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான்.
ஆமா. அப்படி நடந்துச்சுன்னா எடுத்துக்கோ 2 பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். போனஸா வச்சுக்கோ அப்படின்னு. போனஸ். பட் ஓகே, சூப்பர் மச்சி, செம ப்ரிடிக்ஷன். ஐ தேங்க்யூ. என்ஜாய்ட் ஆஸ்ட்ரியா தோ. என்ன ஆமா. சொல்றது, ஐ டிட் கேட்ச் த ரேஸ் ஆன் ட்ரெயின் வைல் கம்மிங் ஃப்ரம் சென்னை. அப்படின்னாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஐ ஹாவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் சில்வர்ஸ்டோன். சில்வர்ஸ்டோன் வந்து செம்ம ஹை ட்ராக் எனர்ஜி வேற. ட்ராக். யா, செம ட்ராக் வேற. ஆஸ்ட்ரியா பரபரப்பா போன மாதிரியே சில்வர்ஸ்டோனும் நல்ல பரபரப்பாக போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.